இவங்க நாங்க வேலை வெட்டி இல்லாதவங்களா? யோ இங்க என்ன 9 to 9 வேலையா கிழியுது? ஏய் வாய மூடுறா, உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தம்மா இதுல ஒரு சைன் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினேன். நீ வாபஸ் வாங்கினாலும் வாங்கலனாலும் நான் கொடுக்குற டார்ச்சருக்கு இவன் என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய் வரண்டா. என்ன மரியாதைடா, ஒரு நாள் ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது மறுபடியும் ஸ்டேஷன்லயே பார்க்கிறோம். ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச. இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போற. அப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்போ அது நடக்காது. என்ன பயமா இருக்கா? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். போ. ஏய் கீர்த்தி சார், அத போறாளே அவ சீதா, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க சீதாண்ணா, நீங்க தான் ராமரா சார்? தப்பா சொல்லாதடா, நான் ராவணன். மாமா சொல்லு சிவா. ராமாக்காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன? ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா, இப்ப பார் 9 தான் இருக்குது. குத்து பார். 1 2 3 4 5 6 7 8 9 10 தலை இருக்கப்பா. இந்த பாரு, நீ போதையில உளறினுக்கிற. கரெக்டா சொன்னீங்கன்னா உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் போட பாக்குறேன். என்ன அது அங்க புலம்பல? ஒன்னும் புலம்பல இல்ல, எண்ணிக்கிட்டு இருக்கேன்பா. சீக்கிரம் என்ன, அது என்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடலானாலும் இவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. அட தூ, கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றிய. நீ என்ன பெருமனுஷா? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டு வாங்கலாம். உச்சா விட்டு வந்துடுறேன். வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம். ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்கதான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது எனக்கும் தெரியும். எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ வந்துட்டனா ஓகே, இல்லன்னா என்ன மிருகமா தான் பாப்ப. புரிஞ்சுதா? சூப்பர் சீன் சிவா. இங்கதானே இருந்த, எங்க போனோம்? ஏய் யாரா நீ?
சார் அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏன் சார் எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க? ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டயலாக் பேசி கேட்டவா? ஏய், நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய வீரன் ரகுகுல தீரன். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்க சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்த சொல்றீங்களா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சிட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க சார். சொன்னதை செய்டா. குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைடுல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். சார். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா எதுக்கடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார் நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க? நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு. போ. இவனுங்க எவனும் இல்ல. இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதானே சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சிங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சூட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும். பிடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரும் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன்.